ஏய், கண்ணு தெரியல? ஏன் உனக்கு கண்ணு தெரியலையா? இப்ப வெளியே போ, வெளியே போ. ஏய் பிரின்சிபால், இவன் இங்க படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கான்னு நான் நினைச்சேன். இந்த அளவுக்கு இது கேவலமான காலேஜா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பணத்தை எண்ணி உள்ள போடுறது மட்டும் உங்க வேலை இல்ல. பசங்க என்ன பண்றாங்க, யார் கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்றத பாக்குறது தான் உங்க வேலை. மரம், அதோட பழம். மரம் நல்லா இருந்தாதான் அதுல இருந்து வர பழமும் நல்லா இருக்கும். காலேஜ் நம்பர் 1 இருக்கணும்னா அதுல பிரின்சிபலும் நம்பர் 1 இருக்கணும். சிஸ்டம் சிஸ்டம் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். கைண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த காலேஜ்ல 4000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல இருக்காங்க. ஆனா உங்க பொண்ணு மட்டும்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, அப்ப இந்த இடத்துல யாரு மரம், நானா இல்ல நீங்களா? என்ன சொல்றீங்க? நடந்த எல்லாமே இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இவளை நம்ம வீட்டுக்கு கூட்டு வா. டேய் ராஜு, ராஜு, சொப்னா காலேஜ் விட்டு போறாடா. ராஜு, ராஜு, வண்டி எடு. வெளியில தான் மழை பெய்யுது இல்ல, அப்புறம் விண்டோ ஓபன் பண்ற, க்ளோஸ் பண்ணு. உட்கார் உட்கார். எனக்கு எதுக்கு ஒன்று பிடிக்குன்னு தெரியுமா? மற்றவங்கள மாதிரி நீ கிடையாது, வித்தியாசமானவ, குவைட் டிஃப்ரெண்ட். உன்னோட லவ் விஷயத்தில் நீ ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக யூனிக்காக இருந்த, இட்ஸ் குட். ஆனால் உன்னோட எக்ஸாம்ஸ் ரிசல்ட் தானே, அது எனக்கு நல்லாவே தெரியும் சார். நான் ஈஸியாக பாஸ் ஆகிடுவேன். பாஸ் மட்டும் கிடையாது, நீ நினச்சா 90% எடுத்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியும். இந்த பிரச்சனை மட்டும் உங்கள் அப்பாவுக்கு அதுக்கு போயிருந்தா என்ன இருக்கும் சொல்லு? நான் சொல்லியிருப்பேன் சார். அப்படியா? என்ன சொல்லியிருப்ப? அவர்கிட்ட உண்மையை சொல்லியிருப்பியா? இங்க பார்,
நான் தான் உங்க அப்பாவுக்கு கால் பண்ண வேணான்னு பர்சனலா பிரின்சிபல்கிட்ட சொன்னேன். எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். நீ டென்ஷன் ஆகி எந்த ஒரு தப்பும் பண்ணிடாத. ஃபோக்கஸ் ராஜு, ஃபோக்கஸ். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ். ஓகே? இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படி. கரியர் மட்டும் நல்லா அமைஞ்சிச்சுன்னா உன்னோட லைஃப் மொத்தமா வேற மாதிரி மாறிடும். ஓகே? டேக் கேர். ராஜு, ம் என்ன யோசிக்கிற? சார், நான் சொப்னாவை மீட் பண்ணணும். ஆனால் அவள் நம்பர் என்கிட்ட இல்லை. என்னம்மாம்மா சும்மா இருக்கீங்க? அந்த பயலுக்கு நம்ம யாருன்னு காட்டுவோமா? இல்ல, நம்ம பொண்ணு அவனுக்கு இடம் கொடுத்ததுனால தான் அவன் அட்வான்டேஜ் எடுத்திருக்கான். இந்த இடத்துல நடந்த இந்த எல்லா தப்புக்கும் முழு காரணம் ஸ்வப்னா தான். இப்போ நம்ம அந்த பையனை ஏதாவது பண்ணோம்னா அவனையே ஒரு ஹீரோவை நினச்சிக்குவா. அவளை 17 வருஷமா ரொம்பவும் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். ஆனா வெறும் 7 நாள்ல அது எல்லாத்தையும் மொத்தமா அவ நாசமாக்கிட்டா. எவ்வளவு நாள், இன்னும் எவ்வளவு நாள் நம்மளே அவளை பார்த்துக்கிறது? இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? ஒன்றும் பண்ண வேண்டாம். அவங்க மட்டும் 1 மாசம் ஒருத்தர் பார்த்துக்காம பேசிக்காம இருந்தாங்கன்னா அவ கண்டிப்பா அவனை மறந்துடுவா. நான் நம்ம பொண்ணை பார்த்துக்கிறேன். அப்புறம் நீ அந்த பையன் என்ன பண்றாங்கிறத கவனி. ஓகே மாமா. ஆனா சொப்னாவோட படிப்பு? அவளுக்கு இனி அது அவசியம் கிடையாது. அவளுக்கு படிப்புல அக்கறை கிடையாது. அப்படி இருந்திருந்தா இப்படி பண்ணிருப்பாளா? அட ராஜு, என்ன மேடம், நம்ம ராஜு வந்திருக்கான். என்ன ராஜு, திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? என்ன ராஜு, எக்ஸாம்க்கு லீவ் விட்டுருக்காங்களா? இல்லை, என்னடா எக்ஸாம வச்சுக்கிட்டு நீ இங்க வந்துட்ட? நான் இங்கே வந்து படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அட என்னம்மா நீங்க, நான் இங்கேருந்து போனால் அழுவுறீங்க, நான் திரும்பி வந்தால் கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க. நான் இப்போ என்ன பண்ணணும்? போகணுமா? நான் போயிடுறேன். எதுக்காக கோவப்படுற? என்னாச்சு ராஜு? அப்பாகிட்ட சொல்லு. பெருசா எதுவும் இல்லைப்பா. காலேஜில் கிரிக்கெட் ஆடும்போது பிரச்சனை வந்துருச்சு. வேற எதுவும் இல்லை. எனக்கும் ஒரு பையனுக்கும் நடுவில் சின்ன சண்டை. போதும் போதும், நம்ம இதை பத்தி அப்புறமா பேசலாம். நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. உன்னை எதுக்காக நாங்க காலேஜுக்கு அனுப்புறோம் ராஜு? நீ காலேஜுக்கு படிக்க போறியா இல்ல அங்க போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? ஜெயா, ராஜு, நீ ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வந்திருப்ப. முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆகு. போ போ போ.